सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। आचार्य पादैः कृत दक्षिणामूर्ति स्तोत्रम्। तत्र नवमोऽयं मन्त्रः। पूर्वंबांश्च नलनीलोऽम्बरमहर्नाथो हिमांशुः पुमान् इति आभाति चराचरात्मकमिदम् यस्यैव मूर्त्यष्टकम् नान्यत् किञ्चन विद्यते विमृशताम् यस्मात् परस्मात् विभोः तस्मै श्रीगुरुमूर्तये नम इदम् श्रीदक्षिणामूर्तये। ஆச்சாரியால் எழுதின ஸ்லோகம். இதற்கு மானசோல்லாசம் அப்படின்னு சுரேஸ்வராச்சாரியார் எழுதினதான வியாக்கியானத்தை பார்த்துருக்கோம். இந்த 9வது மந்திரத்துக்கு 9வது ஸ்லோகத்துக்கு 9வது உல்லாசம், மானசோ உல்லாசத்துல 9வது சாப்டராக இது இருக்கு. 9வது உல்லாசம். இதுல என்ன சொல்ல வர அப்படின்னாக்க, பூஹு அம்பாம்சி அனலஹா அனிலஹா அம்பரஹா அகர்நாதஹா ஹிமாம்சுஹு புமான் அப்படின்னு ஒரு 8 மூர்த்திகள். பூஹு நிலம், அம்பாம்சி ஜலம், அனலஹா நெருப்பு, அனிலஹா காற்று, அகர்நாதஹா அப்படின்னாக்க பகலுக்கு நாதன் சூரியன், ஹிமாம்சு குளிர்ந்த கிரணங்களை உடைய சந்திரன், அப்புறம் புருஷன் ஹியூமன் பீயிங் புமான். இப்படி 8 பேர் இருக்கார்கள. இவர்கள் தான் மூர்த்தி அஷ்டகம். இந்த 8 விதமாகவும் இருக்கிறது யாரு அப்படின்னா சிவபெருமான் தான், பரமேஸ்வரன் தான் இந்த 8ஆக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா நம்ம. இத ஒவ்வொருத்தர் ஒரு தத்துவங்கள், சில பேர் 25 தத்துவம்னு சொல்றா சாங்கியங்கள் இல்லையா. சில பேர் இவங்க சைவாகமத்துல 36 தத்துவங்கள்ன்றாங்க, சக்தி ஸ்ரீவித்யால 36 தத்துவங்கள்ன்றாங்க. இப்படி இந்த 36 தத்துவங்களை மனசுல வச்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். சத்ரிகும்ஷத் தத்துவ ரூபாசு பரமேஸ்வர மூர்த்திஷு பிரத்யக்ஷேன உபலபியதே அப்படின்னு 2வது ஸ்லோகத்துல சொன்னார். இப்போ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துல ஆத்மாதான் பிரம்மா சொல்லியாச்சு. ஆத்ம சாதனம் என்ன, ஞானம், அதுவும் சொல்லியாச்சு. 8 ஸ்லோகத்துல சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் எதுக்கு திருப்பியும் சர்வம் எதயம் ஆத்மா அப்படின்னு சொல்றதுக்கு விளைகிறார் ஆச்சாரியால் அப்படின்ற கேள்விக்கு பதில், அப்பா அதெல்லாம் உத்தம அதிகாரிகளுக்கு சொன்னது. உத்தம அதிகாரிகளுக்கு அதெல்லாத்தையும் சொல்லிட்டு அவர் கடைசியில என்ன சொல்லிட்டாரு, ததா ஏவ மாயையா ஜீவகா பிரமிதா வாசனாவசாத்து அப்படின்னாரு. இந்த மனிதனானவன் வாசனையினுடைய காரணத்தினால, பூர்வ ஜென்ம வாசனையினுடைய கர்ம புண்ணிய கர்ம வசாத்து இந்த ஜீவனை இந்த மாயையானது அப்படியே இவனை சுத்த செய்கிறது, சம்சாரத்துல சுத்த செய்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் முடிச்சுட்டார். இப்போ ஜெனிதான் ஒரு டவுட் வந்துருக்கு. கதம் ஏவம் விதா மாயா நிவர்த்தேத, இந்த மாதிரி இருக்கீங்களே, இவ்வளவு பெரிய மாயையா இருக்கு, இதுல இருந்து எப்படி சார் மனுஷன் தப்பிக்க வேண்டும் அப்படின்னு பிரிச்சதா யாராவது கேட்பானோ இல்லையா, நம்மள மாதிரி யாராவது ஒருத்தன் இந்த மாயை, சரி சார் நீங்க சொல்ற ஆத்மாவும் பிரம்மமும் ஒண்ணு, நாம எல்லாம் மாயையில மாட்டின்னு இருக்கோம், மாயை இருக்கிற வரைக்கும் அந்த பிரம்மம் தெரியாது, இதெல்லாம் சரி சார், இந்த மாயை போனாதானே அந்த பிரம்மம் தெரியும், மாயை எப்படி போறது அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துட்டு இல்லையா. இப்படி ஒரு மந்த அதிகாரிகளுக்கு ஒரு சந்தேகம் வருதுன்னு வச்சுக்கீங்க. அவளுக்கு பதில் சொன்னார், இருக்குப்பா ஒரு உபாயம் இருக்கு. ஈஸ்வரோ உபாசனா ரூபஹா தது உபாயஹா பிரகீர்த்தியதே. ஈஸ்வர உபாசன ரூபம் அப்படின்னு ஒரு உபாயம் இருக்குப்பா.
அந்த உபாயத்தை கடைபிடிக்கணும். இந்த 36 தத்துவாசு பரமேஸ்வர மூர்த்திஷு, இந்த 36 தத்துவங்கள் பரமேஸ்வரனுக்கு இருந்தாலும் நம்மளுடைய மனசு அமேயாசு மனஹா ஷிப்ரம் ஆரோடும் நர்கதி, சீக்கிரமாக நம்ம மனசுல 36 தத்துவத்தை புரிஞ்சு சுத்த வித்யா, மாயா, நியதி, கலா, அவித்யா இந்த தத்துவங்கள்லாம் புரியுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆகையினால என்ன பண்றதுன்னாரு, இது எல்லாத்தையும் ஆச்சாரியால் 8 குறைச்சிட்டார். மூர்த்தியஷ்டகமிதம் இல்லையா? இது இந்த உலகமானது எப்படி இருக்கு, சராச்சராத்மகமாக இருக்கக்கூடிய இந்த உலகமானது இந்த 8 மூர்த்திகளை உடையதாக தான் காணப்பைத்தி ஆபாதி, இப்படித்தான் அது விளங்குகிறதுப்பா, இப்படித்தான் அது நமக்கு உபலப்தியாக பிரத்யட்சேன உபலப்தியது, இப்படியாகத்தான் நமக்கு காட்சி அளிக்கிறது. அதனால இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, விமர்சதாம் யஸ்மாத் பரஸ்மாத் விபோஹோ, இப்படி வியாபகமாக இருக்கக்கூடிய பரபிரம்மனை காட்டிலும் வேறு எதுவும் இல்லை. ந அன்யத் கிஞ்சன வித்யதே, இந்த வியாபகமாக இருக்கக்கூடிய இந்த உலகமானது பரம்பொருளால்தான் இருக்க தவிர பரம்பொருளை காட்டிலும் வேறு எதுவும் இதில் இல்லை அப்படின்றத விமர்சனம் பண்ணணும், உண்மையை ஆராய வேண்டும். இதற்காக நமக்கு தட்சிணாமூர்த்தியினுடைய அனுகிரகம் அவசியமாக இருக்கிறது அப்படின்னு ஆச்சாரியால் எழுதினார் இல்லையா? அதனால அவர் என்ன சொன்னார், இதை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இந்த 8 மூர்த்திகள் தான் உலகமாக விராட் சரீரமாக இருக்கிறது இந்த பிரம்மாண்டத்துல. சரி, அந்த பிரம்மாண்டத்துல 36 தத்துவம். இதே மாதிரி வியஷ்டியில பிராணிகளுடைய விக்கிரகத்துல பிராணிநாம விக்கிரக எங்கேயும் வியஷ்டியில இந்த ஹியூமன் பீயிங்ஸ்லயே அந்த 36 தத்துவங்கள் இருக்கு. பிரம்மாண்டத்துல 36 தத்துவம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த பிண்டாண்டத்திலையும் 36 தத்துவம் இருக்கிறது அப்படின்னா. சரி, அங்க ஏரியா ஆஃப் ஆபரேஷன் யார் கவனிச்சுக்கிறார்னா ஈஸ்வரன் கவனிச்சுக்கிறார் 36. இங்க யாரு கவனிக்கிறது அப்படின்னாக்கா மனசு கவனிக்கிறது, இந்த மனசை கவனிக்கிறது. இப்போ இந்த மனச திருப்பி விட வேண்டியிருக்கு அந்த ஈஸ்வரன் கிட்ட. எதுக்காக சார் நீங்க இண்டிவிஜுவல்ல இருக்கக்கூடிய மனசனால அந்த ஈஸ்வரனையே நான் நினைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெஷ்டி உபாசனையா பும்சஹா, வெஷ்டி உபாசனையின் மூலமாகத்தான் அப்பா ஒரு மனிதன் சமஷ்டி வியாப்தி, அந்த பிரம்ம ஜானம் எனக்கூடியதான நிலை, பிரம்ம ஜானம் மரணமே. ஆனால் இந்த ஹியூமன் பீயிங் என்னன்னா புரிஞ்சுட்டு இந்த ஹியூமன் பீயிங்ல இருக்கிறதுதான்பா வெளியில இருக்கு அப்படின்றத நம்ம பழஞ்சானாக்க இதை என்ன பண்ணோம், அப்பதான் இந்த நிலையை தாண்டி நாம் டிரான்சென்ட் ஆக முடியும். அந்த நிலைக்கு ஸ்பிரிச்சுவல் பர்சூட்ல நாம அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக உபசங்கிராமதி இத்யேவம் தசகிருத்வ உபாதிஷது அப்படின்னு 6வது ஸ்லோகத்துல சொல்லி முடிச்சார். உபசங்கிராமதி தைத்திரிய உபனிஷத்துல ஏதமன்னமயமாத்மானம் உபசங்கிராமதி, ஏதம் ஆனந்தமயம் ஏதம் மனோவேதம் பானமயமாத்மான உபசங்கிராமதி, ஏதம் மனோமயமாத்மான உபசங்கிராமதி, ஏதம் விஜயானமயமாத்மான உபசங்கிராமதி, ஏதம் ஆனந்தமயமாத்மான உபசங்கிராமத்தின்னு 5 தடவை சொன்னார் சார் 2வது சாப்டர்ல இல்லையா? திருப்பியும் போய் பிருகுவல்லியில போய் ஏதம் அன்னமயமாத்மான உபசங்கிரமிய, ஏதம் பிராணமயமாத்மான உபசங்கிரமிய அப்படின்னு 5 தடவை இங்க 5 தடவை அங்க 10 தடவை சொல்லிருக்கார். தசகிருத்துவ உபாதிஷம். எதுக்காக இந்த உபாசனையை சொன்னாருங்க அப்படின்றத புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் தத்துவம். இதுக்காக தான் சொன்னார். அப்பா வெஷ்டியில நீ என்ன நினைச்சிட்டு இருக்கியோ அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஞ்ஞானமயம்னு இது ஆனந்தமயம்னு இதுக்கு அப்பாற்பட்டதான ஒரு ஸ்வரூபம் இருக்குப்பா. அந்த ஸ்வரூபம் தான் யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி எத்ரயம் அபிசம்பிசந்தி தத்விஜிக்யாசஸ்வ தத் பிரம்மா அப்படின்னு சொல்லி நமக்கு புரிய வச்சது இல்லையா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றதுதான் ஆச்சாரியால் பூரம்பாம் சனி நீலம் பரமஹர்நாதோ ஹிமாம்சு புமான்னு அழகா சொல்றாருப்பா. அது எப்படி அப்படின்றத 7வது ஸ்லோகத்துல இருந்து நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டியது. பிரம்மாண்டஸ்ய உதரே லோகாஹ சப்த பூராதய ஸ்மிருதாஹ
மூலாதி பிரம்மரந்திராந்தேஷு ஆதாரேஷு வசந்தி தே. சாதாரணையா விராட்ட சொல்லும் பொழுது விராட்ட சொல்லுவோம், அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், இப்படிதான் வைதிகத்துல பார்த்திருக்கோம். ஆனா ரொம்ப ஆச்சரியமாக இங்க என்ன தெரியுது அப்படின்னா, சுரேஸ்வராச்சாரியார் இந்த யோகத்துல சொல்லியிருக்கக்கூடிய சக்கரங்களை எல்லாம் எடுத்துன்னு வந்து மூலாதி பிரம்மரந்திரேஷு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா யோக மார்க்கத்தினால வரக்கூடிய இந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா அப்படின்னு சொல்ற சகசிராரம்னு சொல்ற அந்த யோக விசேஷங்கள் இல்லையா, ஸ்ரீ வித்யாதி கிரந்தங்கள்ல ரொம்ப பாப்புலராக காணப்படுகின்ற இந்த விஷயங்களையும் அவர் எடுத்து சொல்றார். அப்படின்றதுனால இவர் ஒரு உபாசகரா இருந்திருக்கணும்ன்றது இதுல கிளியர் கட்டா நமக்கு தெரியுது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, பிரம்மாண்டஸ்ய உதரே லோகாஹ சப்தஹ பூராதய ஸ்மிருதாஹ. 7 லோகங்கள் இருக்குப்பா. அது என்ன லோகங்கள்? பூஹு, போஹா, சுவஹா, மகா, ஜனஹா, தபஹான்னு அப்படி பூராதயா லோகாஹா சப்த. அது எல்லாம் எங்க இருக்கு? பிரம்மாண்டஸ்ய உதரே ஸ்மிருதாஹ. இந்த பிரம்மாண்டத்தினுடைய வயிற்றுக்குள்ளதான்பா எல்லாம் இருக்கு. இந்த பிரம்மாண்ட 7 உலகங்களும் இல்லையா எங்க இருக்கு? இந்த பிரம்மாண்டத்துலதான் இந்த காஸ்மோஸ் எல்லாம் இருக்கு. சரி, வெளியில இருக்கு. எனக்குள்ள எங்க இருக்கு அப்படின்னு அடுத்த சந்தேகம் நமக்கு வருது இல்லையா? மூலாதி பிரம்மரந்திராந்தேஷு, மூலாதாரத்துல ஆரம்பிச்சு பிரம்மரந்திரம் பரியந்தம் இருக்கக்கூடிய அது என்ன? மூலாதாரம் பூஹு, சுவாதிஷ்டானம் புவஹா, மணிப்பூரகம் ஸ்வஹா, அநாகதம் மகா, விசுத்தஹா ஜனஹா, ஆக்ஞா சக்கரத்துல தபஹா, சத்தியலோகம் பிரம்மரந்திரத்துல இருக்கு. அப்படின்னு இந்த 7 சக்கரங்களும் மூலாதாரத்துல ஆரம்பிச்சு பிரம்மரந்திரத்திலே நமக்கு கஷ்டியில இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எப்படிப்பட்ட ரெவலேஷன் பாருங்க, எப்படி கனெக்ஷன் நமக்கும் பிண்டத்துக்கும் அண்டத்துக்கும் அப்படின்னா இப்படிதான் கனெக்ஷன் அப்படின்னு சொல்றாரு. சரி, அங்க இந்த உலகமானது எப்படி இருக்கு அப்படின்னு மேலும் சொல்றார். வீணாதண்டோ மகாமேருஹு அஸ்தி நிகுல பர்வதாஹ கங்காது பிங்களா நாடி யமுனா இடா பிரகீர்த்திதாஹ. இடா நாடி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, பிங்களா நாடி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எங்க வருது? அந்த மூலாதாரத்துல குண்டலினி எழுப்பணும்னா என்ன இருக்கு? பேக் போன் வழியாக நமக்கு போக வேண்டியிருக்கு இல்லையா? அதுக்கு பேர் வீணாதண்டம்னு பேரு. அந்த வீணாதண்டங்கள் வழியா போகுது. அதுக்கு நடுவுல நிறைய பருவாக்கள் மாதிரி, மூங்கில் மாதிரி நிறைய எலும்புகள்லாம் இருக்கு. மூலாதாரத்துல ஆரம்பிச்சு பிரம்மரந்திரம் வரைக்கும் போகக்கூடியதாக இருக்கிறது. அத ஸ்பைன் அப்படின்னு சொல்றோம். ரொம்ப விசேஷமாக சாஸ்திரங்கள்ல யோக அந்த மார்க்கத்தின் மூலமாக இதை அடைய வேண்டும் என்று யோக சாஸ்திரம் கூறுகிறது. அந்த விஷயத்தை இவருக்கு சொல்ற. வீணாதண்டஹா மகாமேருஹு அப்படின்னு. இந்த வீணாதண்டம் அப்படின்னா பேக் போன் அப்படின்னு அர்த்தம். இந்த பேக் போன் ஆனது என்ன தெரியுமா? திஸ் இஸ் நத்திங் பட் மகாமேரு. உலகத்துல அந்த மகாமேரு இருக்க, அது எங்க இருக்கு? மேருஹு சிகரினாம் அகம் அப்படின்னு 10வது சாப்டர்ல விபூதி யோகத்துல பகவான் சொன்னாரோ இல்லையா? சிகரினாம் அகம். எல்லா சிகரத்துக்கும் வசதியா இந்த உலகத்துல இருக்கக்கூடியது மேரு எப்படியோ அப்படிதான் மனுஷனுடைய உடம்புல இந்த வீணாதண்டமும் இருக்கு. மேருவானது எங்க இருக்கு? எர்த்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா 84,000 யோஜனை தள்ளி இருக்கு. ஒரு யோஜனை 11 மைல் அப்படின்னு வச்சிருந்தா கூட 84,000 into 11,000 மைல் தள்ளி இருக்கு. இந்த கோல்டன் ரேஸோட கூடினதாக இந்த மகாமேரு இருக்கு. அந்த மகாமேருல இருந்துதான் அலகானந்தா, மந்தாக்கினி, யமுனா, கங்கா இல்லையா, கங்கோத்பத்தி, யமுனோத்ரி, கங்கோத்ரி, அலகானந்தா இல்லையா, பத்ரிநாத், அப்புறம் கேதார்நாத், மந்தாக்கினி எல்லாம் அங்கிருந்துதான் வருகிறதுப்பா அப்படின்னு சொன்னார். சரி, அதே மாதிரி மேருன்றது பெரிய ஒரு ஸ்தானத்துல அங்க இருக்கு மகாமேரு.
அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா மவுண்டன்ஸ் இருக்கு. அது மவுண்டன்ஸுக்கு என்ன பேரு? குலபர்வதங்கள் அப்படின்னு பெறுது. இந்த குலபர்வதங்கள்லாம் என்ன அப்படின்னு புராணங்கள்ல சொல்லியிருக்கு. மகேந்திர பர்வதம், மலைய பர்வதம், சஹ்ய பர்வதம், சுக்திமான் பர்வதம், ரிக்ஷாவத் பர்வதம், விந்திய பர்வதம், பாரியாத்திர பர்வதம் அப்படின்னு 7 பர்வதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த குலபர்வதங்கள் அப்படின்னு பேரு. ஏன் குலபர்வதங்கள்? எல்லாத்துலயும் ட்ரைப்ஸோட நிறைய பேர் வசிச்சதான ஒரு இடமாக அங்கங்க இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு தெரியுது. சோ அந்தந்த பர்வதத்துல அந்தந்த ஸ்பீஷீஸ், அந்தந்த மனிதர்கள் எல்லாம் அங்க இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இது எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னாக்க, இதெல்லாம் பாரத வருஷத்துல சேர்ந்த பர்வதங்களாக காவிய மீமாம்சா அப்படின்னு ஒரு கிரந்தம். அதுல இந்த 7 கிளாசிஃபை பண்ணி இவையெல்லாம் மேற்கு கீழே இருக்கு. பாரத வருஷத்துக்கு சேர்ந்ததான பர்வதங்கள். இந்த பர்வதங்கள்ல தான் இந்த யோக முறையானது கடைபிடிக்கப்படுகக்கூடிய இடமாக இந்த பாரத தேசம் தான் இருக்கு. பாரத வருஷத்துலதான் இது இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது. வீணாதண்டோ மகாமேரு, இந்த குலபர்வதம்னு நம்ம புரிஞ்சுக்காம இப்ப எங்கேயோ மேல இருக்கு அப்படின்னு. அது நம்ம கையில எங்க இருக்கு அப்படின்னா நம்ம முதுகு தண்டுல எலும்புகளாக இருக்கக்கூடியது. அஸ்தீனி குலபர்வதா, வெஸ்டியில குறிக்கும் போது இந்த போன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் குலபர்வதம்னு பேரு அப்படின்னு சொல்லித்தராரு நமக்கு. குலபர்வதம். சரி. கங்கா து பிங்களா நாடி, அதுல நாடிகள் இருக்கு. 2 நாடி விசேஷமாக இருக்கக்கூடிய நாடி, சூரிய நாடி, சந்திர நாடின்னா சொல்றது வழக்கம் இல்லையா. இடா பிங்களா அப்படின்னு 2 நாடி. இதெல்லாம் நம்ம சௌந்தர்ய லகரி பார்க்கும்போது நிறைய பார்த்திருக்கோம். இடது பக்கம் இருக்கக்கூடியது இடா, வலது பக்கம் இருக்கக்கூடியது பிங்களா. இப்படி கங்கா து பிங்களா நாடி, அந்த கங்கையானது ஒரு நாடி வழியாக வருகிறதுப்பா. யமுனா அப்படின்னு ஒரு நாடி இருக்கு, அந்த நாடியானது இடது பக்கம் இருக்குப்பா, யமுனா எனக்கூடிய நாடி. இப்படி கங்கா து பிங்களா நாடி யமுனா இதா இது பிரகீர்த்திதாக. இதை எப்படி அறியறது அப்படின்னாக்க, இன்னைக்கும் அலகாபாத்துக்கு போனோம்னா என்ன சொல்றா, வேலி பூஜை அப்படின்னு ஒரு பண்ண சொல்லுவாங்க இல்லையா. அந்த ஸ்திரீகள்லாம் என்ன பண்ணோம், அந்த வேலி பூஜை பண்ணும் போது அவளுடைய கூந்தல்ல இருந்து ஒரு சின்ன அந்த நுனி முடிய எடுத்து கங்கையில போட சொல்லி சொல்றது வழக்கமா வச்சிருக்கோம். அது எப்படி இருக்கு அப்படின்னாக்க, இடையும் பிங்களையும் மாத்திரம் தான் கண்ணுக்கு தெரியும். இதுக்கு நடுவுல ஒண்ணு இருக்கு, அது சுஷும்னான்னு ஒண்ணு இருக்கு, அது கண்ணுக்கு தெரியாது. இந்த தத்துவத்தை எப்படி புரிய வைக்கிறது அப்படின்றதுக்காக ஸ்திரீகளுக்கெல்லாம் பின்னல என்ன பண்ணா 3 பின்னலா எடுப்பாங்க. ஆரம்பத்துல தலையை வாரி ஆத்துல மாந்தி எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு என்ன தெரியாது, 3 கால் தான் போடுவா. ஆனா 2 காலா தான் அது தெரியும். ஒரு கால் ஊடுருவி வருமே தவிர நம்ம கண்ணுக்கே தெரியாத இருக்கு இல்லையா. இப்படித்தான் இடா நாடியும் பிங்களா நாடியும் தெரிகிறது. ஆனா உள்ளுக்குள்ள சுஷும்னா எனக்கூடிய நாடி இருக்கு. இது எப்படி இருக்கு, எப்படி பிரயாக கஷேத்திரத்துல உங்களுக்கு அந்த யமுனா ரிவர் தனியா வந்து சேர்றது சங்கமமாகுது இல்லையா, அதுக்கு பேர் தான் பிரயாகன்னு பேரு. கங்கையும் வருகிறது. இந்த கங்கையும் யமுனையும் ஒன்றாக சேரக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய இடத்துல அந்தர்வாகினியாக சரஸ்வதி வருகிறது அப்படின்ற இந்த தத்துவத்தை சொல்லக்கூடியது. சரஸ்வதி சுஷும்னா உக்தா, இந்த சரஸ்வதியை தான் சுஷும்னா நாடி, இது கண்ணுக்கு தெரியாம கூடவே இருக்கக்கூடியதாக இருக்கிறது. நாட்யோ அந்யாக புண்ணிய நிமக்னா நிம்னகாஹ தீபாஸ்யு தாத்தவ சப்த ஸ்வேத பாஷ்பாதய அப்தயா. இங்க பிங்களான்றது கங்கா, இதா அப்படின்றது யமுனான்னு சொல்லப்படுகிறது. பிரகீர்த்திதாக இப்படியாக சொல்லப்படுகிறது. சுஷும்னா அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது என்ன, நடுவுல இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாம இருக்கக்கூடியது. சரஸ்வதி ரிவர் எப்படி இருக்கோ அப்படி பெண்கள் கூந்தல்ல எப்படி கண்ணுக்கு தெரியாம இருக்கோ அப்படி இருக்கிறது இந்த சுஷும்னா நாடி. அந்த சுஷும்னா நாடி சரஸ்வதினு பேரு இல்லையா. இந்த சரஸ்வதி சுஷும்னா நாடி செட் டு பி ரிவர் சரஸ்வதி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் அந்யா நாட்யா
இதை தவிர நிறைய நாடிகள்லாம் இருக்கு சார். அங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ஷன், பிரெயின் வரைக்கும் எல்லாம் போகணும், எல்லா நாடிகளும் இருக்காங்க. இதெல்லாம் நீங்க என்ன பண்ணும், புண்ணிய நிம்ன காக, நிம்ன கீழ் நோக்கி, காக போட்டு கீழ் நோக்கி போகக்கூடியவை இவை வாட்டர் நதி இல்லையா. இப்படி புண்ணிய நதிகள், இதுதான் அஞ்ஞானாத்யா. இந்த அதர் நாடிஸ் ஆர் திஸ் ஹோலி ரிவர்ஸ் அப்படின்னு நீங்க இதெல்லாம் உபாசனை பண்ணணும். நம்ம உட்கார்ந்து இதை உபாசனை பண்ணணும். எல்லா நாடியும் நம்ம கிட்டதான் இருக்கு. அந்நிய நாடிகள்லாம் இருக்கு. கங்கை யமுனை சைவம், கோதாவரி, சரஸ்வதி, நர்மதா, சிந்து காவேரி, நர்மதா சிந்து காவேரி, அதெல்லாம் சொல்லலையே நினைக்காதீங்க. எல்லாம் இந்த உடம்புலதான் ஓடிக்கொண்டே இருக்குது. வெளியில அங்க பிரம்மாண்டத்துல என்ன ஓடிட்டு இருக்கோ அதேதான் இங்க வேற வேற நாடிகள் வழியாக நிறைய சர்க்குலேஷன் நம்ம பாடிக்குள்ள நடந்துட்டேங்க இருக்குன்றதை நீங்கள் உபாசனை செய்ய வேண்டும் அப்படின்ற அர்த்தத்துல புண்ணிய நிமக்னாக அந்யாக நாட்டியான்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஸ்வீபாஸ்யு இல்லையா, தாத்தவஹா சப்த அப்படின்னு வெளியில பாத்தீங்கன்னா உலகத்துல 7 தீபங்கள் இருக்கு இல்லையா. நம்ம இப்பதான் ஆவணி அவட்டம் ஆயிருக்கு. மகாசங்கல்பத்துல பார்த்தோம் ஜம்பு பிளக்ஷ சால்பல குஷக்ரௌஞ்ச இல்லையா, சாக்க புஷ்கராக்கியாக அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. சப்த தீபாக தேஷு மத்தியே ஜம்பு தீபே அப்படின்னு ஆரம்பிச்சோம் நம்ம இல்லையா. இப்படி ஜம்பு பிளக்ஷம், ஜம்பு அப்படின்னு ஒரு தீவு இருக்கு. அது ஃபுல்லி சரௌண்டட் பை ஜம்பு தீபத்துலதான் நம்ம இருக்கோம் இல்லையா. அங்க இருக்கக்கூடிய சமுத்திரங்கள்லாம் சால்ட் வாட்டரா இருக்கக்கூடிய சமுத்திரம். நம்ம ஊர்ல எல்லாம் சால்ட் வாட்டர் தான் நம்ம சுத்தி இல்லையா. பே ஆஃப் பெங்காலா இருக்கட்டும், இந்தியன் ஓஷனா இருக்கணும், அரேபியன் சி எல்லாமே பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, சால்ட் வாட்டரோட இருக்கு. பிளக்ஷம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. அங்க ஃபுல்லா கரும்புச்சாறு, அந்த தீபத்துல சுத்தி கரும்புச்சாறு இருக்கு. சால்மலி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுல ஃபுல்லா சுறாபானம் இருக்கக்கூடியதான ஒரு தீபம். அதுக்கப்புறம் குஷம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது அங்க பாத்தீங்கன்னா எல்லாம் ஹப்பி இல்ல கீ எல்லாம் நெய்யுக்கு நடுவுல இருக்கக்கூடியது குஷ தீபம். அதுக்கப்புறம் கிரௌஞ்ச தீபம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அங்க ஃபுல்லா தயிர் இல்ல தயிர் தீபமா இருக்கு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சாக தீபம் ஒண்ணு இருக்கு, அந்த சாக தீபத்தை சுத்தி ஃபுல்லா க்ஷீரம் மில்க் ஓஷன். அதுக்கப்புறம் புஷ்கரம்னு ஒண்ணு இருக்கு, அது ஸ்வீட் வாட்டர், ரொம்ப அழகான மதுரமான ஒரு தண்ணியோட இருக்கக்கூடிய ஸ்வீட். இப்படி 7 தீபங்கள் இருந்ததோ இல்லையா. அந்த 7 தீபங்களுக்குள்ள நம்ம ஜம்பு தீபத்துல இருக்கோம். பாரத வருஷத்துல 7 தீபங்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஜம்பு தீபத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்மளுடைய உடம்புலயும் 7 தாத்துக்கள் இருக்குப்பா. 7 தாத்துக்கள் என்னவா இருக்கு அப்படின்னாக்கா சப்த தாத்தவஹா. அதெல்லாம் என்ன சப்த தாத்துக்கள் என்ன அப்படின்னாக்கா, தொக்கு முதல்ல ஸ்கின், அதுக்கப்புறம் ரத்தம் உள்ளுக்குள்ள பிளட் இருக்கு, அதுக்கப்புறம் மசில்ஸ் மாம்சங்கள் இருக்கு, அதுக்கு நடுவுல ஒரு தசை ஒண்ணு இருக்கு, அது பேர் என்ன வேதாஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ள அஸ்தி இருக்கு, அந்த அஸ்திக்குள்ள மேரம் இருக்கு, மஜ்ஜா இருக்கு, அதுக்கும் உள்ள பார்த்தேன்னா மனுஷனுக்கு உற்பத்தி ஆகக்கூடிய விந்து இருக்கு. இப்படி 7 விதமான தாத்துக்கள் நம்மளுடைய உடம்புல இருக்கு. அவைகள் தான் ஸ்வேத பாஷ்பாதயா அப்தயா அப்படின்னாரு. இவைகள் தான் ஸ்வேத பாஷ்பாதயா அப்படின்னாரு. அது எப்படி இருக்கு, அந்த ஐலண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கோ இல்லையா, வேற வேற இன்கிரீடியன்ஸோட இருக்கோ அதே மாதிரி இதெல்லாம் எப்படி இருக்கு, ஸ்வேதமாகவும் இல்லையா, வேர்வையாகவும் கண்ணீராகவும் இந்த கடல்கள் எல்லாம் நம்மளை சூழ்ந்து இருக்கிறது. அங்க நம்ம சொன்ன மாதிரி கரும்பு சாறுனால சூழ்ந்து இருக்கு, சால்ட்டுனால சூழ்ந்து இருக்கு, சுறாபானத்துல சூழ்ந்து இருக்கு, நெய்யில பாருங்க. அதே மாதிரி இங்க எப்படி இருக்குன்னா, இது கண்ணீராலையும் இல்லையா ஸ்வேத வியர்வையாகவும் இந்த கடல்கள் தான் நம்ம உடம்புல வெளியில வருது அப்படின்னு உபாசனை பண்ணணும். அதுவும் இதுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி இப்போ அது சொல்றாரு, நமக்கு புரிய வைக்கிறதுக்காக சொன்னார் 7 தாத்துக்கள் அப்படின்னு சொன்னார். என்னென்ன இருக்காது, ஸ்கின்னு, பிளட்டு, மசில், ஃபேட்டு, போனு, மேரோ,
7 அப்படின்னு 5 அப்படின்னு சொன்னார். இது எல்லாம் இயங்கிறதுக்கு காரணம் தெரியுமா? ஒரு ஹீட். இந்த உலகத்திலேயே எல்லாமே ஒரு ஹீட்ல தான் இயங்கி கொண்டே இருக்கும். இயக்கம்னு ஒண்ணு இருந்ததுன்னா அதுல தபஸ் இருக்கணும். இயக்கம்னு இருந்ததுன்னா ஒரு ஹீட் ஜெனரேஷனால தானே இயக்கம். உலகம் முழுக்க இயங்குறது அப்படின்னா ஹீட்ல இருக்கு. நம்ம உடம்பு இயங்கணும்னா என்ன அர்த்தம்? இங்கேயும் ஒரு ஹீட் ஆனது இருக்கணும். இல்லைன்னாக்கா கண்டா ஹோகையா அப்படின்னாக்கா போயிட்டாரு அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஹீட் இருக்கணும். அந்த விஷயத்தை இப்ப சொல்றார். மூலே திஷ்டதி காலாக்னி. காலாக்னின்னு ஒண்ணு இருக்கு. அது எங்க இருக்கு தெரியுமோ இல்லையா? மூலாதாரத்துல இருக்கு. உலகத்துல அது எங்க இருக்கு தெரியுமா? அதுதான் ஊழி அக்னி. பிரளயத்தும் போது நம்ம சொல்றோம் இல்லையா? அக்னியில போய் எல்லா காலாக்னி வந்து எல்லாரையும் கோழிச்சிடும்னு சொல்றோமே அது. அஸ்தி மத்தியேச்ச பாடவஹா. பாடவா அக்னி அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? படபாக்னி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது எங்க இருக்கு தெரியுமா? பாடபாக்னி ஸ்தோத்திரத்தை சொன்னா அனுமான் பாடபானல ஸ்தோத்திரம் அப்படின்னு பாடபன் அப்படின்னு ஒரு அனல் இருக்கு இல்லையா? அந்த அனல் தான் உலகத்தை இயங்க செய்யறது. அந்த இயக்கம் இருக்க அது எங்க இருக்கு? அதுதான் நம்மளுடைய அஸ்தியாக இருக்கிறது அப்படின்னா இட் இஸ் தட். நம்ம கிட்டே இருக்க அந்த பாடபாக்னி அங்க எப்படி இருக்கோ உலகத்துல இருக்கோ அதே மாதிரி உலகத்துல எப்படி பிரளயம் வரும்போது காலாக்னி வேலை செய்யுமோ அப்படி மூலாதாரத்துல நமக்கு வேலை செய்யும். பாடபாக்னி எப்படி எல்லாத்தையும் இயக்கிறதோ அதே மாதிரி நம்மளுடைய போர்டுக்குள்ள அது இருக்கு. அதுக்கப்புறம் வைத்திதோக்னி சுஷும்னாயாம். சுஷும்னா எனக்கூடிய அந்த நாடியில வைத்யுதாக்னி அப்படின்னு இருக்கு. மின்னல் மாதிரி ஒரு ஃபயர் ஆஃப் லைட்னிங் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி எர்த்துல ஒரு ஹீட் இருக்கு இல்லையா? அந்த ஹீட்ல தான் எல்லாம் வருது. திடீர்னு போய் மழை வந்தது. அதுக்கப்புறம் அந்த ஹீட்டுக்கும் தண்ணிக்கும் ஒரு சம்பந்தம் வருகிறது. அதுல இருந்து கிளம்பிதான் நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் வெளியில வருது. இப்படி எல்லாம் வருது அந்த ஹீட் எல்லாம். குளோபல் வார்மிங் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோமே எல்லாம். இந்த வார்மிங் எல்லாம் அது பார்த்திவஹா நாபி மண்டலே. தொப்புள்ளதான் இந்த நாபி மண்டலத்துலதான் இந்த பார்த்திவ அக்னி ஆனது இருக்கிறது. ஃபயர் இன்சைட் தி எர்த். இப்ப என்ன இருக்கு? காலாக்னி மூலாதாரத்துல இருக்கு. பாடபாக்னி எலும்புல இருக்கு. சுஷும்னா நாடியில வைத்யுதாக்னி இருக்கு. நாபியில பார்த்திவ நாடி இருக்கு. இதுதான் வெஷ்டிக்கும் சமஷ்டிக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன். இதை புரிந்து உபாசனை பண்ணோம்னா நம்ம அந்த ஈஸ்வரனை அடையலாம் அப்படின்றதுக்காக சொல்லக்கூடிய வழிகள். இப்படி 4 ஃபயர் நம்ம கையில இருக்குப்பா. இந்த 4 ஃபயர் ரொம்ப தெரிஞ்சுக்கணும். டிசல்யூஷனுக்கு யூஸ் ஆகிற ஒரு ஃபயர் இங்கதான் இருக்கு. இந்த ஓஷன்ல இருக்கக்கூடிய ஃபயர்ஸ் இங்கதான் இருக்கு. லைட்னிங்ல இருக்கக்கூடிய ஃபயர் இங்கதான் இருக்கு. எர்த்துல இருக்கக்கூடிய ஃபயரும் இங்கதான் இருக்கு அப்படின்ற அர்த்தம் இல்லையா? இந்த பாடபாக்னி எங்க இருக்கு? ஓஷன்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது சமுதிரத்துல இருந்து வரக்கூடிய அந்த ஹீட்டு தான் அது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சொல்லக்கூடிய உலகத்துல இருக்கக்கூடிய இந்த சயின்ஸும் நம்மளுடைய பாடியில இருக்கக்கூடிய யோக தர்சனத்துல கண்டுபிடிக்கப்பட்ட இந்த விஷயமும் ஒன்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து இதை அதுவாக உபாசனை. இந்த பிண்டாண்டத்துல அந்த பிரம்மாண்டத்தை சின்னதுல பெரிய உபாசனை பண்றதுதானே நியாயம். சின்னதுலதான் பெருசா உபாசனை பண்ண முடியும். நீங்க சின்ன சாலி கிராமத்துலதான் பெரிய விஷ்ணு உபாசனை பண்ண முடியும். ஆகையினால எப்படி உபாசனை பண்ணணும்? இதை தவிர சூர்யாக்னி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது எங்க இருக்கு தெரியுமா? திருதி திஷ்டதி சூர்யாக்னி கபாலே சந்திரமண்டலம் நக்ஷத்ராணி அபராண்யாஹு நேத்ராதீனி இந்திரியான்யபி. சூரியனுடைய ஃபயர் எல்லாரும் சூர்யாக்னி இல்லையா? அது எங்க இருக்கு? நமக்கு சூரியன் கிட்ட இருக்கு அப்படின்னு பிரத்யட்சமா தெரியுது வெளியில. உள்ளுக்குள்ள எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுடைய ஹிருதயத்துல அந்த வார்ம்த் எங்க இருக்கு அப்படின்னாக்கா ஒரு மனுஷன் உயிரோட இருக்கான் அப்படின்றதுக்கு அந்த ஹீட் எங்க இருந்து ஜெனரேட் ஆகுது? நம்மளுடைய ஹிருதயத்துல இருந்துதான் ஜெனரேட் ஆகிறது இல்லையா? தண்டா ஹோகியா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த வார்ம்த் இருக்கிற வரைக்கும் அப்படி பாக்குறாருல நாடி இருக்கா சூடு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் டாக்டர் டிசைட் பண்ண போறாரு இல்லையா? ஒருத்தர் உயிரோட இருக்கானா இல்லையான்றது. அந்த வார்ம்த் அதுதான் அந்த ஃபயர் ஆஃப் சன். அது எங்க இருக்கு? நம்மளுடைய ஹார்ட்ல இருக்கு. அப்புறம் சரி, அந்த சந்திரனுடைய இந்த 8 மூர்த்தியில இருக்கக்கூடிய சந்திரன் எங்க இருக்கார் அப்படின்னா நம்மளுடைய கபாலத்துல இருக்கார்.
ஸ்கல்லுலதான் சந்திரன் இருக்கார். இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கக்கூடாது. யோகாச்சாரர்கள் இந்த ரிஷிகள்லாம் யோகத்தின் மூலமாக கண்டுபிடிச்சு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சு நமக்கு எடுத்து வைக்கிறார்கள். நம்ம எப்படி சயின்ஸ்ல சொல்றதெல்லாம் டேக்கன் ஃபார் கிராண்டடோ கைனடிக் எனர்ஜி பொட்டன்சியல் எனர்ஜி எல்லாம் எப்படி நீங்க ஒத்துனீங்க, அதே மாதிரி நம்ம சயின்ஸ் புக்ல இதெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். இதெல்லாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். நட்சத்திராணி அபராண்யாஹு இல்லையா, இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு சார். இதோட சூரியனை பத்தி சொன்னீங்க, சந்திரனை பத்தி சொன்னீங்க இல்லையா, மின்னல் கூட எப்படியோ அப்படி சொல்லிட்டீங்க, எர்த்த பத்தி சொல்லிட்டீங்க, இந்த லூமினஸ் ஆப்ஜெக்ட் எல்லாத்தையும் கவனிட்ட. ஆனா ஒன்னே ஒண்ணு பாக்கி இருக்கு, இந்த நட்சத்திரங்கள்லாம் லூமினஸா இருக்க, அதுவும் ஃபயர் வெரைட்டி தானே. அந்த லூமினஸா இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்களா, அதுதான் நேத்ராதீனி இந்திரியாணி. இந்த இந்திரியங்கள், அப்புறம் காது கேட்கறது, மூக்கு சுவைக்கிறது, நாக்கு சுவைக்கிறது, மூக்கு நுகர்வது எல்லாம் இருக்க இந்த சென்சார்கள் எல்லாம் அதெல்லாம் எப்படி ஒளிர்கிறது, அந்த ஒளியினால்தான் அந்த ஒளி தான். அதனால இந்த கண்ணு காது மூக்கு நாக்கு செவிக்கு இருக்கக்கூடிய அந்த லைட்டை என்னவா நீங்க பார்க்கணும், அந்த ஹீட்டை என்னவா புரிந்து கொள்ள வேண்டும்னா ஸ்டார்ஸாக புரிந்து கொள்ள வேண்டும். சூரியனாக அதை நட்சத்திரங்களாக அதை புரிந்து உபாசனை பண்ண வேண்டும். இப்படி சூரிய உபாசனை ஹிருதயத்திலையும், சந்திர உபாசனை பிரம்மரந்தரத்துல கபாலத்திலையும், அப்புறம் கண்ணு முதலியவைகளில் நட்சத்திரங்களையும் உபாசனை பண்ண வேண்டும் அப்படின்னு. தாரியந்தே வாயுபிஹி லோகாஹ யதா பிரவஹனாதிபிஹி பிராணாதிபிஹி தசவிதைஹி தாரியதே வாயுபிர்வபுஹு. நம்மளுடைய உடம்புல பிராணாதிகள் 5 இருக்கு. பிராண அபான தியான உதான சமானன் அப்படின்னு. அதுக்கப்புறம் நாக கூர்ம கிருக்கிர தேவதத்த தனஞ்சயன் அப்படின்னு 5 உபவாயுக்கள் இருக்கு. இப்படி 5 5 10 உபவாயுக்கள் நம்ம வாய். அதுதான் இந்த அது இருந்த பிராணன் இருந்தாதான் இந்த உயிர் இருக்கும். சோ இந்த பிராணங்கள்லாம் இந்த உயிரை தாங்கி கொண்டிருக்கிறது. அந்த பிராணன்ல ஒண்ணு வீக் ஆச்சுன்னா கூட உயிர் போயிடும் இல்லையா. அதனால பிராணாதிபிகி தசவிதைகி வாயுகு தாரியத்தே வப்புகு. இந்த வப்புகு இந்த உடம்பை தரித்து கொண்டு இருக்கக்கூடிய வாயுக்கள் என்ன தெரியுமா, இந்த பிராண அபான தியான உதான சமான நாக கூர்ம கிருக்கிற தேவதத்த தனஞ்சயன்ற இந்த 10 தான் இந்த நம்மளுடைய பாடியே தாங்கிட்டு இருக்கு. நாம அது இருக்கிறதுனாலதான் இப்ப இருக்கோம். இதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது அது. சரி சார், உடம்புக்கு புரியுது, உலகத்துக்கு அத மாதிரி இருக்கணுமே இருக்குப்பா சொல்றங்கள். தாரியத்தே வாயுபிஹி லோகாக. இந்த லோகங்கள்லாம் எதனால தரிக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா, அந்த விண்டுதான் காரணம். அதுதான் அப்படியே இந்த உலகத்தை தாங்கிட்டு இருக்கு. அது எப்படி இருக்கு, யதா பிரவஹனாதிபிஹி. இப்படி 7 வாயுக்கள் இருக்கும். வேர்ல்ட் இஸ் சஸ்டைன்டு பை தீஸ் 7 வாயுஸ். அது என்ன வாயுக்கள் அப்படின்னா ஆவாகனா, பிரவாகனா, உத்வாகனா, சம்வாகனா, விவாகனா, பரிவாகனா, பாராவாகனா அப்படின்னு 7 காற்றுக்கள். காற்றுல இவ்வளவு விதங்கள் இருக்கு. இந்த 7 தான் இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தையும் தரித்து கொண்டாது. இந்த பக்கம் ஒண்ணு அடிக்கிறது, அந்த பக்கம் ஒண்ணு அடிக்கிறது, இந்த பக்கம் ஒண்ணு அடிக்கிறது. நமக்கு எப்படி அந்த பிராணன் அபானம் ஞானம் உதானம் அதாவது வேலை செய்துட்டு இருக்கோ, அதே மாதிரி உலகத்துல கண்ணுக்கு தெரியாமல் இந்த வாயுக்கள், ஏன்னா வாயுக்கு ரூபம் கிடையாது இல்லையா. இதெல்லாம் சாஸ்திரத்துல ரிஷிகள் கண்டறிஞ்சு சொன்னாதான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். இப்படி ரிஷிகள்லாம் கண்டறிந்து கொண்டு இந்த ஆவாகன, பிரவாகன, உத்வாகன, சம்வாகன, விவாகன, பரிவாகன, பாராவாகனஹான்னு சொல்லக்கூடிய இந்த 7 கோர்சஸ் இருக்கு இந்த விண்டு. அதுதான் இந்த உலகத்தையே தரித்துக் கொண்டிருக்கிறது. இப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, உங்களுடைய உடம்புல எப்படி இந்த பிராணன் உங்களை தரித்துக் கொண்டிருக்கிறதுன்றத ஈஸியா புரிஞ்சுட்டீங்களோ, அதே மாதிரி இந்த உலகத்தையும் அதுதான் தரித்துக் கொண்டிருக்கிறதுன்னு இந்த சாமியத்தை புரிந்து கொண்டு உபாசனை பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அதற்கு பிறகு இல்லையா 14 அஷ்டாங்குலேன சோமாத்மா நாடிபியாம் அந்தராவிஷதே மலமூத்திர மருச்சுக்ராணி அபானோ விசுஜேத் பகிஹி. பிராணன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த பிராணன் தான்
உங்களுக்குள்ள என்ட்ராது. அது எப்படி தெரியுமா என்ட்ராது? உங்களுக்கு ஒரு 8 அங்குலம் உள்ள அப்படி போறது, 8 அங்குலம் உள்ள போறது அந்த பிராணனானது. இதான் சஸ்டைன் பண்ண. அஷ்டாங்குலேனே அங்குலம் அப்படின்னாக்க இன்ச் இல்லையா? அஷ்டாங்குலேன சோமாத்மா பிராணனானவன் 3 ஃபார்ம்ல இருக்கா. சோமன் ரூபத்துல இருந்துட்டு அந்த வாயுவானது என்ன பண்றது, 8 அங்குலத்திலிருந்து மனுஷங்களே அங்குஷ்ட அங்குலேன அப்படின்னு போட்டதுனால ஃப்ரம் டிஸ்டன்ஸ் ஆஃப் 8 அங்குலத்திலிருந்து உள்ள வந்து நாடி வழியா வருகிறது அப்படின்னாரு. அதே மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு வாயு இருக்கு, அது என்ன அபானன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த அபானன் என்ன தெரியுமா பண்றது, அப்படியே அந்த காத்த உள்ள இழுத்த காத்த வெளியில தள்ளுறது. வெளியில தள்ளும் பொழுது அல்ல அது அந்த அபானனானது அது எதெல்லாம் பண்றது அப்படின்னாக்கா மலம் இல்லையா, மூத்திரம், சுக்ரம், இப்படி பண்ண மறுத்து இந்த யூரின், காத்து, மலம், சுக்ரம், இந்த 4த்தையும் அதுதான் வெளியில செய்ய தள்ளுகிறது. இந்த அபான வாயு தான். இன்னொரு ஒரு ஃபயர் இருக்கு, அது என்ன உதான வாயு அப்படின்னு பேரு. அது என்ன தெரியுமா பண்ணோம், ஃபயர் அண்ட் மூன், அக்னி சோவியம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த அக்னி சோமயா பூத்வா, இந்த வாயுவானது அக்னி சோமனாக ஆகி சுஷும்னா ரந்திரம் ஆகி அந்த சுஷும்னா நாடியில் உள்ள இது பூந்து கொண்டு அதுதான் என்ன பண்றது, உதான வாயுவானது. நம்ம எழுதுக்கணும்னாக்க எழுதுக்கிறோம் இல்லையா, கையை தூக்கணும்னு நினைச்சா கையை தூக்குறோம். இந்த ஒரு கெப்பாசிட்டி நமக்கு வருது. அது எந்த அளவுக்கு போறது அப்படின்னா, இறந்து போன பிறகு நம்மளுடைய அந்த காத்து கண்ணு காது மூக்கு வழியா கீழான பிராணவாயுவா அபான வாயுவா போகாதைக்கு அந்த யோகியாக இருக்கக்கூடியவர்களுக்கு, வேதாந்திகளுக்கு, உபாசகர்களுக்கு, அவர்களுக்கெல்லாம் பிரம்மரந்திரம் வழியாக இந்த இதை உடைச்சுண்டு இது வழியாதான் உள்ள போச்சு, இது வழியாதான் வெளில போச்சு இல்லையா. சில பேர் இது வழியா பிறந்து பிறக்கிறார்கள் அப்படின்னு ஐத்திரிய அப்படின்னு சொல்றது. சில பேர்லாம் கால் கட்டவரலாக பிறக்கிறார்கள் இப்படி எல்லாம் சொல்றது. இப்படி எல்லாம் ஒருத்தருடைய வாழ்க்கை அமையிறது. ஆனா இந்த யோகத்தினுடைய பயிற்சியானது என்ன பண்றது, ஞான பயிற்சி, யோக பயிற்சி, இதெல்லாம் என்ன பண்றது, அவன் சாகும் பொழுது அவனை பிரம்மரந்திரத்தை இதற்கு பயன்படக்கூடிய வாயு என்ன தெரியுமா, உதான வாயு. அது எங்க இருக்கு, ஆ பிரம்மரந்திரம் உத்கச்சன்னே, பிரம்மரந்திரம் வரைக்கும் அது போச்சன்னு உதானோ வர்த்ததே ஸ்வயம், இந்த உதான வாயுவானது இப்படித்தான் வருகிறது அப்படின்னு சொன்னார் இல்லையா. பிரம்மரந்திர உதானன்றது உட்கிராந்தி வரைக்கும், இந்த ஜீவன் உட்கிராந்தி வரைக்கும், லீவிங் த பாடி அட் த டைம் ஆஃப் டெத் வரைக்கும் அதனுடைய வேலையானது இருக்கு. அந்த உதான வாயுக்கு வேலை இருக்குப்பா, இப்படி இருக்கிறது. அந்த 10 அந்த எப்படி இந்த காத்தெல்லாம் உலகத்தை தரிக்கிறதுன்னு சொன்ன, இப்ப இந்த 10 வாயு தான் நம்மளுடைய உடம்ப தரிக்கிறதுன்னு சொன்ன. அதுல பிராணனை பத்தி சொல்லியாச்சு, அபானனை பத்தி சொல்லியாச்சு, உதானனை பத்தி சொல்லியாச்சு. இப்ப பாருங்க, வியாபயே வபுஷி தியானஹா 16வது ஸ்லோகம். புக்த அன்னரசம் அன்வகம் அணு அகம் சந்துக்ஷணம் சமானஸ்து காயாக்னேஹே குருதே சதா. இந்த பாடியில ஒரு ஃபயர் ஒண்ணு இருக்கு, அதையும் கணக்கா எடுக்கணும். இன்னொன்னு ஜீரணத்துக்கு ஒரு ஃபயர் இருக்கு உள்ளுக்குள்ள இருக்கிறதுக்கு. அது என்ன அப்படின்னாக்க வியாபையே வபுஷி தியானஹா, உடம்பு முழுக்க அது வியாபிக்கிறதுனால அந்த வாயுக்கு பேர் என்ன, தியானன் அப்படின்னு. பிராணாய ஸ்வாஹா, அபானாய ஸ்வாஹா, உதானாய ஸ்வாஹா, தியானாய ஸ்வாஹான்னு ஒண்ணு சொல்றோம்ல, அந்த தியானன். அது அந்த தியான வாயுனுடைய வேலை என்ன அப்படின்னு, நாம சாப்பிட்ட அன்னம் இருக்குல்ல, புக்த அன்ன ரசம் அணு அகம், அந்த அன்னத்தையும் அது எல்லாத்தையும் எடுத்து இந்த பாடி முழுக்க எல்லாத்தையும் அந்தந்த கண்ணுக்கு போக வேண்டியது எனர்ஜி, காதுக்கு போக வேண்டிய எனர்ஜி, மூக்குக்கு போக வேண்டிய எனர்ஜி, வாய்க்கு போக வேண்டிய எனர்ஜி, கழுத்துக்கு போக வேண்டிய எனர்ஜி, எல்லாத்தையும் கொண்டு சேர்க்கறது அந்த தியான வாயு தான். இன்னொரு ஒரு வாயு இருக்கு, சமானஹா அப்படின்னு பேரு. அது எப்படி தெரியுமா, சமானமா எல்லாத்துக்கும்
இருக்கக்கூடிய இந்த பாடியினுடைய டெம்பரேச்சரை இம்பேலன்ஸ் வராம அது பார்த்துட்டே இருக்கக்கூடியது சமான வாயு. அது சந்துக்ஷணம் இல்லையா? இந்த சமான வாயு எப்படி இருக்கு அப்படின்னா காயாக்னேகே கொண்டு இந்த ஹீட் ஆஃப் தி பாடி ஃபயர சந்துக்ஷணம் இல்லையா? அது அப்படியே ஒரு க்ஷணத்தையும் அது காப்பாற்றி கொண்டே இருக்கிறது சதா இருந்தாரு. இப்படி காப்பாற்றக்கூடிய அதுக்கு சமான வாயு அப்படி இருக்கு. இப்ப பிராண அபான தியான உதான சமானஹா ஆயிட்டோம். 5 உப பிராணங்கள் இருக்கு இல்லையா? நாக கூர்ம கிருக்கர தேவதத்த தனஞ்சயா அப்படின்னு இருக்கு. நாகோ ஹிக்காரகஹ கூர்மோ நிமேஷான் நேஷகாரகஹ சுதம் கரோதி கிருக்கரஹ தேவதத்தோ விஜృంభணம். ஹிக்காரஹ அப்படின்ற விக்கல் இல்லையா? இந்த ஹிக்காக்காரம் பண்ணக்கூடிய விக்கல் அதுல இருந்தா வந்து ஹிக்காக்காரம் விக்காக்காரம் ஆயிடுச்சு, விக்கல் ஆயிடுச்சு. நாகா இந்த உபவாயு தான் நமக்கு விக்கலை வர வைக்கிறது. அப்புறம் கூர்மம்னு ஒரு உபவாயு இருக்கு. அது என்ன தெரியுமா பண்றது? உன்மேஷ நிமிஷ உன்மேஷ காரஹா. உன்மேஷம் ஊத்து மேல் நோக்கி கண்ண இலையை திறக்க வைக்கிறது, நிமேஷம் குறைக்கிறது. இப்படி நிமேஷ உன்மேஷக காரகா பண்ணக்கூடியது கூர்மஹா அப்படின்னு ஒரு வாயு இருக்கு, கூர்மம். அதுக்கப்புறம் கிருக்கரஹா அப்படின்னு நாக கூர்ம கிருக்கர தேவதந்த தனஞ்சயான்னு சொன்ன இல்லையா? நாகம் சொன்னோம், கூர்மம் சொன்னோம். இப்ப கிருக்கர வாயுன்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன பண்றது? சுதம் கரோதி, பசி எடுக்க வைக்கிறது. அதுதான் கிருக்கரதான் உங்களுக்கு சுத் இல்லையா? ஸ்னீசிங்கு இதெல்லாம் காரணம் இந்த கிருக்கரம் தான். தேவதத்தா விஜృంభணஹா எப்படி பண்றது, அப்புறம் அப்படி கொட்டாய் விடுறது, இதெல்லாம் பண்ணக்கூடியது விஜృంభணம் பண்ணக்கூடியது இந்த தேவதத்தம். அப்புறம் தனஞ்சயான்னு இருக்கு. ஸ்தௌல்யம் தனஞ்சய குர்யாத் மிருதம் சாபி ந முஞ்சதி அப்படின்னாரு. இந்த தனஞ்சயம் அப்படின்ற வாயு இருக்க அதான் ஸ்தூலமாக இருக்கக்கூடியவாகம், குண்டாகம், பொல்லியாகம்லாம் சொல்ற இல்லையா? அபிசிட்டி அப்படின்லாம் சொல்ற இல்லையா? அது என்ன பண்றது? அதுதான் உண்டு பண்றது. அது என்ன பண்றது? யாரையுமே விடுறது இல்லை. செத்த பிறகும் அதனுடைய வேலையை காமிக்கும். ப்ளோட் ஆகும் பாடி இல்லையா? அது கிருத்து மிருதம் சாப்பி மனுஷன் செத்து போனாலும் அதுக்கு நம் மிருச்சதி. இதெல்லாம் வச்சுதான் நம்ம பெரிய பெரிய டிஸ்கஷன்லாம் நடக்கும் போது ஒரு தடவை ஒருத்தர் சொன்னாரு, இந்த தூக்கு தண்டனை போட்டான்னாக்க அவங்க என்ன சொன்னா அன்டில் டெத் அப்படின்னு போட்டான்னாக்க இது பெரிய ப்ராப்ளம் வரும் நாளைக்கு. டெத்துன்னா என்ன? பிராணன் போற வரைக்குமா, செல்லு போற வரைக்குமா? நீங்க பாட்டுக்கு ஒருத்தர் கொடுத்துட்டீங்கன்னாக்கா அது ஒருத்தர் கோர்ட்டுக்கு போனான்னு வச்சுக்கங்க, நீங்க அன்டில் டெத் அப்படின்னு. அப்போ அவர்கள் எல்லாம் சொன்னாங்களா, இந்த மாதிரி இந்து லிட்ரேச்சர் நம்ம படிக்கணும், அதுல என்ன சொல்லிருக்கோ அததான் நீங்க எடுத்துட்டு வந்து கான்ஸ்டிடியூஷன்ல போட்டாதான் நமக்கு சரியா வரும் அப்படின்னு. ஏன்னா இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இந்த தனஞ்சய வாயு இருக்கு இல்லையா? செத்தா கூட செத்து போகாது. நீங்க என்ன சொன்ன சாகல, தனஞ்சயம் இருக்கும் போது நீ எப்படி கொலை பண்ணேன்னு நான் ஒரு கேள்வி கேட்டேன்னாக்க பதில் சொல்ல முடியாது போலீஸால இல்லையா? ஏன்னா தனஞ்சய வாயு மிருதம் அப்பி செத்து போனா கூட கொஞ்ச நாளைக்கு இருந்து அது என்ன பண்றது? அது வேலையை காமிக்கிறது, ப்ளோட் பண்றது. அதனால அந்த செல் எல்லாம் சாகர வரைக்கும் போடணும். அதுதான் ரூல் இல்லையா? அந்த செல்ஸ் எல்லாம் சாகர வரைக்கும் அப்படின்னு சொல்லி இப்படி 5 சப்சிடியரி பிராணங்கள் அல்லது உப பிராணங்களை பத்தி சொன்னாரு இல்லையா? இப்போ ஆகாஷா பகிரபி அந்தஹா அவகாசம் பிரயச்சதி அப்படின்னு சொல்லி எப்படி ஆகாசம், சன், மூன் இதெல்லாம் இது ஹெல்ப் பண்றது அப்படின்னு இதுக்கு மேல சொல்ல போறார். இதனுடைய மேல் பாகத்தை அடுத்த திங்கட்கிழமை அன்னைக்கு நவராத்திரியா இருக்கு.